च वक्तुं न प्रभवामि प्रभो जडात्माहं लघुदण्डमात्रतो मयि दर्शय पात्रप्रतीक्षिणीं शान्तिम्. இன்துணைப்பது மத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயர் பாவின பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. சிவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரியதனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமஹம் பிரபத்யே. காஞ்சி சுவாமிகளாலே அருளி செய்யப்பட்ட இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதி என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய உபன்யாச தொடரை அனுபவித்து வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த உபன்யாச தொடரிலே இன்றைய அனுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடியது 3வது ஸ்லோகம். ஓம் இதி நேதி ச வக்தும் ந பிரபவாமி பிரபோ ஜடாத்மஹம் லகுதண்டமாத்ரதோ மயி தர்ஷய பாத்திர பிரதீக்ஷிணீம் சாந்திம். 3வது ஸ்லோகம் திருப்பாவையிலே 3வது பாசரம் ஓங்கி உலகளந்தான்னு தொடங்குகிறது. அதே ரீதியிலே ஓம் இதி என்ற எழுத்தை கொண்டு இந்த ஸ்லோகமும் தொடங்கப்பெறுகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தாலே அற்புதமான விஷயத்தை காட்டுகிறார். ஓங்கி உலகளந்த பாசுரத்துல சாரமா அறிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோமே, ஆனால் இடையர்களுக்கெல்லாம் அவாந்தர பலன் ஏற்பட வேணும்னு ஒரு பிரார்த்தனை, ஒரு பலஸ்ருதியை வைக்கிறாள்னு பார்க்கிறோம். திருப்பாவியிலே 2 பாசுரத்திலே பலஸ்ருதி ஒன்று ஓங்கி உலகளந்த பாசுரம், மற்றொன்று வங்கக்கடல் கடைந்த பாசுரம். அப்படிப்பட்ட பலஸ்ருதியும் இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்திலே காஞ்சி சுவாமி வைக்கிறார்னு தான் கொள்ள வேணும். இந்த ஸ்லோகத்தாலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏ பிரபு பார்த்தசாரதி எம்பெருமானே, நீ என்ன எங்களிடத்துல நீ என்ன எதிர்பார்க்கிறாய், நாங்களெல்லாம் சாஸ்திரவசியனாய் இருக்க வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறாய்னு அறிந்து கொள்கிறோம். சாஸ்திரவசியன் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரங்கள் சொன்ன வழியிலே நடக்கக்கூடியவர்களுக்கு சாஸ்திரவசியர்கள்னு பேர். சாசனாத் இதி சாஸ்திரம்னு தெரிவிப்பார்கள். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இன்னத்தை செய் இன்னத்தை செய்யாதேன்னு எது நமக்கு கட்டளை இடுகிறதோ அதுதான் சாஸ்திரம். அப்போ எல்லாரும் பல பேர் நமக்கு கட்டளை இடுகிறார்கள். வீட்டில் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டளை இடுகிறார்கள், அலுவலகத்தில் சில பேர் கட்டளை இடுகிறார்கள். அதெல்லாம் சாஸ்திர வாக்கியங்களைப் போலே ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதை நிச்சயமா சொல்ல முடியாது. சாஸ்திரம் இடக்கூடிய கட்டளைகள் எப்பொழுதும் நம் நன்மையை விரும்பியே அந்த கட்டளையை இடுகிறதுன்னு அறிந்து கொள்ளலாம். பிறர் சொல்லக்கூடிய கட்டளைகள் எல்லாம் நம் நன்மையை விரும்பியே எக்காலத்தும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அது சாஸ்திரமாக கொள்ள முடியாது, நிச்சயமாக கொள்ள முடியாதுன்னு வச்சு கொள்ளலாம். காஞ்சி சுவாமி கேட்கிறார், சொல்றார், இந்த சாஸ்திரம்னு சொல்றது கட்டளை இருக்கு இல்லையா, அது விதி வாக்கியங்களாகவும் இருக்கு, நிஷேத வாக்கியங்களாகவும் இருக்கிறது. அதை கொண்டு விதி வாக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டால், சாஸ்திரம் சொன்ன வழியிலே போவதுக்கு பேர் விதி வாக்கியம். சாஸ்திரம் சில இது வழியில போகாதுன்னு தெரிவிக்கிறது நிஷேத வாக்கியங்களாய் இருக்கிறதுன்னு சொல்றோம். காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார், சாஸ்திரம் சொன்ன வழியிலே போகாதது மட்டுமன்னி நம்ம போலவர்களும் எப்படி இருக்கோம், சாஸ்திரம் சொன்ன வழியிலையும் போகலை. சரி, எந்த வழியில போகாதேன்னு சொல்றாரோ அந்த வழியில போகாது இருக்கிறோம்னா அதுவும் இல்லை. சாஸ்திரவசியனாய் நம்ம இல்லைன்னா கூட எம்பெருமான் சாஸ்திரம் சொன்ன வழியில போகலைன்னா கூட எம்பெருமான் அவ்வளவு கோபித்து கொள்ள மாட்டான்.
போகாதேன்னு சொன்ன வழியில நம்ம போனோமே ஆனால் அவனுடைய கோபம் அபரிமிதமாகும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் சேத்தனர்கள் எல்லாம் எப்படி இருக்கா? சாஸ்திரம் சொன்ன வழியில போகாதிருக்கிறார்கள், போகாதேன்னு சொல்ல வழியிலே போகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மந்த புத்தி, ஜடாத்மகம், அகம் ஜடம், நான் ஒரு ஜடப்பொருளாய் ஒரு மந்த புத்தியை உடையவனாய் இருக்கிறேன். அப்போ மந்த புத்தியை உடையவனாய் இருக்கிறேன்னா நமக்கு தண்டனையில தப்பி விடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் தப்பிக்க முடியாது. அதான் தெரிவிக்கார், லகு தண்ட மாத்திரதோ, அதாவது லகுர்தண்ட பிரபன்னஸ்ய ராஜபுத்திரா பராதவாத்துன்னு ஒரு வாக்கியத்தை காட்டுகிறார். அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் லகுவான தண்டனை, லகுனா கொஞ்சம் சுலபமான தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பான்னு தெரிவிக்கிறார்கள். அது எப்படி ஒரு உபமானத்தோட தெரிவிக்கிறார்கள். ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு பிரியமான ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் ஒரு குத்தத்தை செய்துறான்னா என்ன பண்ணுவான்? அவனுக்கு பெரிய தண்டனை கொடுப்பானா? ரொம்ப பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம், லகுவான தண்டனைத்தான் கொடுப்பான். அதுபோல நாமெல்லாம் சரணாகதர்களாய் எம்பெருமான் தரத்திலே சரணாகதி பண்ணவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சரணாகதர்கள் ஏதோ குத்தங்களை செய்த காலத்திலே அறியாது செய்யக்கூடிய குத்தங்களுக்கு எம்பெருமான் லகுவான தண்டனையை கொடுப்பான். சுவாமி லகுவான தண்டனை தான் கொடுப்பான்னா ஏதாவது குத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. மனசறிந்து நம்ம எந்த குத்தங்களையும் செய்யக்கூடாது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்போ அதே ரீதியிலே தெரிவிக்கிறார் இந்த இடத்துல காஞ்சி சுவாமி எம்பெருமான் திறத்திலே, பார்சாரதி பெருமான் திறத்திலே, எம்பெருமானே அங்கடமே நீயும் என்பால் என்று எப்படி இருக்க வேண்டும்? நான் ஏதோ குத்தங்கள் செய்திருக்கேன்னா லகுவான தண்டனையை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு பின்பு என்ன பண்ணணும்னா, உன்னை கொல்ல நினைப்பார் அவர்களுக்கெல்லாம் தேட்டமாய் இருக்கக்கூடியவன், ஆலம்பனமாய் கொள்கொம்பாய் இருக்கக்கூடியவன், அவர்கள் திறத்திலே உன்னுடைய க்ஷமாகுணம்னு சொல்லக்கூடிய இந்த பொறுமையை காட்டி அருள வேணும்னு தெரிவிக்கிறார். க்ஷமாகுணம்னு சொல்லக்கூடியது கிருஷ்ணாவதாரத்திலே, அவதாரங்களிலே எல்லா பல அவதாரமே ஒரு க்ஷமாகுணத்தை காட்டக்கூடியதான். கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் பல இடங்களிலே தன்னுடைய க்ஷமாகுணத்தை காட்டி இருக்கிறான். நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடுகிறார், வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்னன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின் வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்தப்பெத்தேன். கிருஷ்ணாவதார சரித்திரத்தை கண்ணனெம்பெருமான் பிறந்ததுலேருந்து கம்சவதம் பண்ணது வரைக்கும் ஒரு 2 வரியில காமிச்சுட்டார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில். முக்கியமான விஷயம் இந்த பாசுரத்திலே கொள்ள வேண்டியது என்னன்னா, வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும்னு காட்டுறோம். வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததுன்றதுக்கு 2 விதமான அர்த்தங்களை காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஒரு காலத்துல என்ன பண்ணா, பூமாதேவியானவள் இந்த ஜனத்தொகை எப்படி இருக்குன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில ரொம்ப தீயவர்கள் அதிகமாக போய்விட்டார்கள். பூமி பிராட்டியானவள் பிரம்மாவிடத்துல போய் முறையிடுறான், நல்லவர்கள் கோடி கோடியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பேரையும் நான் சுமந்து விடுவேன். தீயவர்கள் ஒரு 4 பேர் இருந்தா கூட என்னால் சுமக்க முடியலையே, அதனால இந்த மண்ணின் பாரம் தீர்க்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாள். அந்த பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் தரத்திலே போய் இந்த விஷயத்தை சொல்லி, மண்ணின் பாரம் நீக்குவதற்கு நீ பிறக்க வேணும் என்று சொல்லக்கூடிய காலத்திலே வடமுதரை வந்து பிறந்தான் எம்பெருமான்னு ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார்கள். மற்றொரு அர்த்தம் என்னன்னா, வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும், தேவர்கள் திறத்திலே வேண்டி எம்பெருமான் தான் வந்து பிறந்தானாம் இந்த நிலவுலகத்திலேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எதனால? சாது பரித்திராணம் செய்ய வேணும், தன்னுடைய வடிவழகை காட்ட வேண்டும், தன் பேச்சின் இனிமையை காட்ட வேண்டும், தன் க்ஷமா குணத்தை காட்ட வேண்டும், சௌசீல்ய குணத்தை காட்ட வேண்டும், சௌலபிய குணத்தை காட்ட வேண்டும். இப்படியெல்லாம் சாதுக்களை ரட்சிப்பதற்காக உலகின் கண் தானே வேண்டி வந்து பிறந்தான்னு காட்டுகிறார்கள் மற்றொரு அர்த்தத்தில். எம்பெருமான் சிசுபாலனிடத்துல காட்டிருக்கக்கூடிய க்ஷமாகுணம் அப்படியே நினைக்கக்கூடிய காலத்திலே அப்படியே மயிர் கூச்சரிக்கக்கூடியதா இருக்குது. பெரியாழ்வார் பாடுறார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில, பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த. பல பல நாழம் சொல்லி ரொம்ப பல பல குத்தங்களை எம்பெருமான் திறத்திலே ஏறிட்டு சொல்கிறான் அந்த சிசுபாலன் சொல்லக்கூடியார். எம்பெருமான பாடக்கூடிய காலத்திலே திருப்பானாழ்வார் பாடர், அமலன் விமலன் நிமலன் நிம்மலன்
ஒரே பாசுர அமலநாதிபிரான் முதல் பாசுரத்திலே எம்பெருமானை அமலன் பரிசுத்தன்னு தெரிவிக்கிறார். விமலன் சிறந்த புகரை உடையவன் தெரிவிக்கிறார். நிமலன் ஆசிரித பரதந்திரன் அடிவர்களுக்கு ஆட்பட்டவனாயிருக்கிறான். நின்மலன் நாம் செய்யக்கூடிய தோஷத்தையும் போக்கியமாக கொள்ளக்கூடியவனாயிருக்கிறான்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட குற்றமற்ற கிருஷ்ணனை என்ன பண்றான்? காது கொண்டு கேட்க முடியாத ஒரு ரொம்ப தாழ்மையான நிந்தை சொற்களாலே பல பல குத்தம் சொல்லி பழித்தான் சிசுபாலன் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த சிசுபாலனுக்கும் தன்னுடைய சரமதசையிலே தன் அழகை காட்டி எம்பெருமான் திறத்திலே இருந்த பகைமையை மாத்தி அருளினான்னு பார்க்கிறோம். எப்பேற்பட்ட க்ஷமாகுணம் இது! நம்மாழ்வார் பாடுறார், கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லாஹல் மத்தும் கேட்பரோஹோ, கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும், சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பார் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. எம்பெருமான் கீர்த்தனத்தையே கேட்க வேணும், அவனுடைய புகழையே கேட்க வேணும் என்று இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் எம்பெருமான் யாராவது நிந்தித்தார் கேட்பார்களோ நிந்தனையெல்லாம் பொறமாட்டார்கள். அடியவர்களா இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள் ஒரு வகுப்பு. இந்த இடத்துல இந்த பாசுரத்துல 2 கேட்பார் போட்டிருக்கார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மத்தும் கேட்பரோன்னு இருக்கக்கூடியவர்கள் அடியவர்களாய் இருக்கக்கூடியவர், எம்பெருமானுடைய கீர்த்தியை அன்னி மத்தொன்னை கேளாதவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளை. 2வது கேட்பார் யார் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானை பத்தி யாராவது நிந்தை மொழியை சொன்னால் அந்த நிந்தை மொழியை கேட்பதற்காகவே இருக்கக்கூடியவர்கள் காட்டுகிறார். எம்பெருமானை நிந்திப்பதையே காதார கேட்க வேணும் என்ற விருப்பமுடையவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் மேல ஒருபடி மேல கூட போய் சொல்றாங்க, அதற்கென சாஸ்வத நிதி வச்சிருக்காங்க. எம்பெருமான யாராவது நிந்தனை பண்றேன்னு சொன்னான்னா அவனுக்கு நிதியெல்லாம் கொடுத்து அந்த நிதியை கொடுப்பதற்கு ஒரு சாஸ்வத ட்ரஸ்ட் வச்சிருக்காளாம். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வை. அப்படிப்பட்டவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள்? அன்னவர்களுடைய செவி கூட எம்பெருமானுடைய நிந்தையை கேட்க வேணும் என்ற விருப்பமுற்றவர்கள் கூட அவர்களுடைய செவிக்கும் சிசுபாலனுடைய மொழிகளானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா கர்ண கடூரமாக இருந்தது. அவனுடைய நிந்தை மொழின்னு சொல்ல முடியும். கீழ்மை வசவு, ரொம்ப மிக தண்ணிய நிந்தை மொழிகள், ரொம்ப கேவலமான மொழிகளை பேசுறான். அப்படிப்பட்ட அந்த சிசுபாலன் கூட என்ன பண்றான்? அந்த எம்பெருமான் திருவடிகளை அடைந்தான். சிசுபாலன் கூட சுவாமியான கண்ணன் திருவடிகளை சாயுஜ்யம் பெற்றான். எம்பெருமானுடைய க்ஷமாகுணத்தை வெளியிடக்கூடியதாக இருக்கிறது பார்க்கிறோம். தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் பண்ணான்னு நம்மெல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ராஜசூய யாகம் பண்ணக்கூடிய காலத்திலே பெரியவர்கள் எல்லாம் கண்ணனுக்கே அக்ரபூஜை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். அந்த சபையில இருந்த பெரியவர்கள் எல்லாம் அக்ரபூஜைனா முதல் மரியாதை அவனுக்கு பண்ணணும். அந்த அனுக்யன்னு சொல்லக்கூடியது. அந்த அனுக்யிலேருந்து ஒரு நியமனம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த யாகமே மேலே தொடங்க முடியும். எம்பெருமானே யஜ்யவராகனா இருக்கக்கூடியவன், அவனே யஜ்யமா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த சபையிலே பெரியவர்களுடைய அபிலாஷை கண்ணனுக்கு அக்ரபூஜை கொடுக்க வேணும். பாண்டவர்களில் இளையோனா இருக்கக்கூடியவன் சகாதேவன். சகாதேவன் சொல்றான், கண்ணனை தவிர வேற யாருக்காவது அக்ரபூஜை கொடுத்தால் நான் என்னுடைய இடது காலாலே எட்டி உதைப்பேன்னு சொன்னானாம். தேவர்களெல்லாம் மேல இருந்து அவன் தலைமையில, சகாதேவன் தலைமையில புஷ்பவிருட்டி செய்தார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. பீஷ்மாச்சாரியரும் தான் சொன்னார் கண்ணனுக்கு அக்ரபூஜை கொடுக்கணும்னு சொன்னார். துரோணாச்சாரியரும் சொன்னார் கண்ணனுக்கு அக்ரபூஜை கொடுக்கணும்னு. அவர்கள் சிரசு மேலெல்லாம் புஷ்பவிருஷ்டி ஆகல. சகாதேவன் தான் சொன்னா இவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனாலே அவனுடைய சிரசின் மேலே புஷ்பவிருஷ்டி நடந்ததுன்னு காட்டுகிறார்கள். அப்போ அன்வய முகத்தாலும் எதிரேக முகத்தாலும் கண்ணனுக்கே அதை கொடுக்கணும்னு சொன்னவன் யார்? சகாதேவன் தானே. இதற்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உபதேசம்னு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய காலத்துல கூட ரொம்ப தீர்க்கமா சொல்லணும். இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்றது சேர்த்து சொல்லக்கூடியதா இருக்குது. அப்படிதான் இந்த இடத்துல சகாதேவன் தெரிவித்திருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அன்வய வதிரேக முகத்தாலே பார்க்கக்கூடிய கால சகாதேவன் தான் சொன்னான். பீஷ்மரோ துரோணாச்சாரியரோ சொல்லலை. அதனால் அவர்கள் தலையிலே புஷ்பம் விழவில்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தர்மபுத்திரன் இதெல்லாம் கேட்டான். கண்ணனுக்கே அக்ரபூஜை கொடுக்கணும்னு அந்த அந்த மரியாதை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே வாழையுருவி கொண்டு வந்தான் சிசுபாலன். அக்ரபூஜை கொடுக்கறதுனா ஒரு தகுதி வேண்டாமா? யார் யாருக்கு வேணாலும் அக்ரபூஜை கொடுக்கறதா? ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா அவன் வயதில் பெரியவனாய் சான்றவனாய் இருக்க வேணும். கிருஷ்ணன் என்ன ரொம்ப பெரியவனா?
இந்த சபையில் எவ்வளோ பெரிய வயதானவர்கள்லாம் இருக்கிறார்கள், விருத்தர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் கொடுக்க அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்குறியன்னு கேட்குறான். இப்போ இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அப்படி இல்லை, சான்றோனா இல்லை அப்படின்னா ராஜகுலம் ஆகாத்தியம் இருக்கணுமே. இந்த கிருஷ்ணனுடைய இது பரம்பரையை பார்த்தா அப்படி யயாதியினுடைய சாபத்தாலே இவர்கள் ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த தகுதியை இழந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படி ராஜகுலம் ஆகாத்தியம் அத்தவனுக்கு போய் கொடுக்கிறீர்களே. சரி, அதுவும் இல்லை அப்படின்னா கல்வியில் சிறந்தவராய், நல்ல கல்விகளிலே திறந்தவர்களாய், சாஸ்திர அத்தியாத்ம சாஸ்திரங்களை வாசித்தவர்களாய் இருக்கவர்களை கொடுக்கலாம். இவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? வெண்ணையும் பெண்ணையும் களவு கொள்வதையே கல்வியாக கத்தவனாய் இருக்கக்கூடிய இவனுக்கு போய் கொடுக்குறீங்களே. இல்லைன்னா ஜனங்களை காப்பதற்காக போர் புரிந்த வீரனா இருக்கக்கூடியவனுக்கு அக்ரபூஜை கொடுக்கலாம். இவன் என்ன பண்ணான்? இவனே ஒரு கோழை, ஜனங்களை காப்பாற்ற முடியாத கடல் நடுவிலே ஒரு கோட்டை கட்டிட்டு துவாரகைன்ற ஒரு இடத்துல போய் கடல் அரசு இடத்த வாங்கிட்டு போய் இருக்கானே, இவனே ஒரு வீரமத்தவனா இருக்கக்கூடிய இவனுக்கு போய் கொடுக்குறீங்களே. வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றா? கேசவன் கீர்த்தி அல்லது மற்ற கேட்பார்களோ அவர்களெல்லாம் விலகி செல்கிறார்கள். அந்த இடத்துல எம்பெருமானுடைய பேசக்கூடிய நிந்தை மொழிகள் எல்லாம் தங்களுடைய காதிலே விழக்கூடாதுன்னு நகர்ந்து செல்கிறார்களாம். நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள். நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளானே. நமக்கு கௌரவியவராக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியராகட்டும், நம்முடைய பெருமாளாகட்டும், யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நிந்த மொழி பேசுறான்னா இந்த மாதிரி பேசாதே தப்புன்னு சொல்லணும். சரி, நமக்கு சொல்றதுக்கு அந்த இடம் ஸ்லாக்கியமா இல்லை, நமக்கு பயமா இருக்குன்னா அவர்கள் பேசக்கூடிய நிந்த மொழியை குறைஞ்சபட்சம் நம்ம காதால கேட்கவாவது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும். அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் எம்பெருமானை இவ்வளவு நிந்த மொழி சொல்றானேன்னு நகர்ந்து போனார்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கண்ணன பெருமான் பார்க்கிறான், சரி இவனுக்கு காலம் வந்து கொடுத்து, இவனை முடிக்க வேண்டிய காலம் நமக்கு வந்து கொடுத்தோன்னு தன்னுடைய சுதர்சன ஆழ்வானை பிரயோகம் பண்ணி சிசுபாலனை முடித்தான்னு இந்த சரித்திரம் காண கிடைக்கிறது. சிசுபாலனுடைய ஆத்ம ஜோதிஷானது கண்ணனுடைய திருவடிகளை வந்து அடைந்தது. பார்ப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், இவனுக்கு போய் மோட்சமா, எம்பெருமான் திருவடி இவனுக்கு கிடைச்சதான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் பூர்வத்திலே யார் இவர்களெல்லாம்? எம்பெருமானுடைய வாசல் காப்போன ஜெய விஜயர்களாய் இருந்தவர்கள். சனக சனந்தனாதிகளுடைய ஒரு சாபத்தாலே ஒரு பிறப்பிலே இரண்யாட்சன் இரண்யகசிபுவாய் பிறந்தார்கள். மற்றொரு பிறப்பிலே ராவணன் கும்பகர்ணனாய் தோன்றினார்கள். இப்போ சிசுபாலன் தந்தவக்ரன் ஆகிய பிறவி பிறந்து தங்களுடைய அந்த சாபம் முடிந்து எம்பெருமான் திருவடி அடைந்தார்கள்னு சொல்லக்கூடியார்கள். இப்போ காஞ்சி சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னாட்டால், ஒரு பிரபன்னனாய் இருக்கக்கூடியவன் ஏதோ அறியாமல் செய்தக்கூடிய தவறுக்கு லகுதண்ட மாத்திரம்னு சொல்லும்படியாய் ஒரு லகுவான தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் உன் க்ஷமா குணத்தை என்னும் கைவிடாமல் நீ எப்பொழுதும் ஆட்கொள்ள வேணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஓங்கி உலகள் அந்த பாசுரத்துல ஒரு அவாந்தர பலன், இடைப்பட்ட பலன். தீங்கின் நீ நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஒரு இடைப்பட்ட பலனை கேட்டார்கள். அதுபோல இவ்வுலகின் கண் நாம் இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கு ஒரு இடைப்பட்ட பலனாய் எம்பெருமான் திறத்திலே கைங்கரியமும் பாகவதர்கள் திறத்திலே பக்தியும் எல்லாம் நமக்கு விளைய வேணும்ன்ற இதை ஒரு வியாஜமாக கொண்டு அடியன் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே பாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.